நியூஸ்1 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவா மற்றும் நான் அனிதா. இனி நேரடியாக செய்திகளை பார்க்கலாம். 83 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணையை தூர்வாரும் பணி இன்று தொடக்கம். மூலக்காடு பகுதியில் அணையை தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. முதற்கட்டமாக மேட்டூர் அணையின் வலது மற்றும் இடது கரை ஏரி பகுதிகளில் வண்டல் மண்ணை அள்ள அனுமதி. விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10 டிராக்டரும், மண்பாண்டம் செய்வோருக்கு 20 டிராக்டரும் மணல் அள்ளிக்கொள்ள அனுமதி. மேட்டூர் அணையை தூர்வாரும் நிகழ்ச்சியை புறக்கணித்தது ஏன்? ஓபிஎஸ் அணி எம்எல்ஏ செம்மொழி விளக்கம். முறையாக அழைப்பு விடுக்காமல் தம்மை அரசு அதிகாரிகள் அலட்சியப்படுத்திவிட்டதாக குற்றச்சாட்டு. அவமானத்திற்குள்ளாக வேண்டாம் என்பதாலேயே நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என சேலத்தில் செம்மொழி பேட்டி. மேட்டூர் அணை உட்பட அனைத்து நீர் ஆதாரங்களையும் தூர்வாரி தண்ணீரை சேமிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை. மேட்டூர் அணை முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். கோடை காலத்திலேயே நீர் ஆதாரங்களை தூர்வார வேண்டும் எனவும் வாசன் வலியுறுத்தல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் எதிரொலி. மேட்டூர் அணையில் நேற்று ஒரே நாளில் நீர்மட்டம் 1 அடி உயர்வு. அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர்மட்டம் 21.86 அடியாக அதிகரிப்பு. அணையில் தற்போது 4.65 TMC தண்ணீர் இருப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வண்டல் மண் அளிக்க திட்டம். கரூர் வெள்ளியணை குளத்தை தூர்வாரும் பணியை பார்வையிட்ட போக்குவரத்து அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பேட்டி. தமிழகம் முழுவதும் தற்போது குளங்கள் தூர்வாரப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தகவல். தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து கண்காணிப்பு. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளிக்கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. அரசு பள்ளி மாணவர்கள் தான் இந்திய அளவில் சிறந்த மாணவர்களாக திகழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் பெருமிதம். பள்ளிகளுக்கான இலவச பாடல் நூல்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு. அனைத்து கல்வி மாவட்டங்களுக்கும் 100% அனுப்பப்பட்டு விட்டதாக விளக்கம். சுயநிதி மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விற்பனை பாடநூல்கள் வழங்கப்பட்டு வருவதாக பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தகவல். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாட்டிறைச்சி தடை உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி. ராஜா வலியுறுத்தல். மாட்டிறைச்சிக்கான தடை உத்தரவு மக்களின் அடிப்படை உரிமையை பறிக்கும் செயல் என்றும் கண்டனம். மதவெறி அரசியலை மக்கள் மீது திணிக்க மோடி அரசு முயற்சிப்பதாகவும் டி. ராஜா குற்றச்சாட்டு. மக்கள் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் என மத்திய அரசு தீர்மானிப்பது கண்டனத்திற்குரியது. சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் பேட்டி. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் குழு அமைத்துள்ளது மாநில அரசின் அதிகாரத்தில் தலையிடும் செயல் என்று கண்டனம். இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது தேவையற்றது என்றும் திருநாவுக்கரசர் கருத்து. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் வீழ்ச்சிக்கு மாட்டிறைச்சி காரணமாக அமையும். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் விமர்சனம். மாட்டிறைச்சி சாப்பிடுவது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் என்றும் பேட்டி. சர்வாதிகார நாட்டில் கூட இதுபோல சட்டம் கிடையாது என்றும் கருத்து. மாட்டிறைச்சி தடை மூலம் நாட்டின் பன்முகத்தன்மையை மத்திய அரசு நசுக்க முயற்சி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. 3 ஆண்டுகளில் ஊழலற்ற ஆட்சியை வழங்கிய பிரதமர் மோடியை பாராட்டுவதாகவும் சென்னையில் பேட்டி. ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை கோவல்களில் வெட்டக்கூடாது என தமிழகத்தில் அறிவித்த கட்சி அடுத்த தேர்தலில் தோல்வியடைந்ததை மறக்க முடியாது என்றும் விமர்சனம். மத்திய அரசின் மாட்டிறைச்சிக்கான தடை உள்நாட்டு போரை உருவாக்க வழிவகுக்கும். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி. சமூக உறவுகளிடையே பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த உத்தரவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் பிரச்சினை போன்றவற்றை மறைக்கவே பசுவதை தடை சட்டம். ஈரோட்டில் பேட்டியளித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. பசுவதை தடை சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் வாசன் வலியுறுத்தல். இறைச்சிக்காக மாடுகள் விற்க தடை விதித்துள்ள மத்திய அரசு மக்களின் கருத்தை கேட்டறிய வேண்டும். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வேண்டுகோள். மாட்டிறைச்சியில் தேவையற்ற கொழுப்பு இருப்பதால் அதனை தவிர்ப்பது நல்லதென்றும் சென்னையில் பேட்டி. மாட்டிறைச்சி விற்பனைக்கு தடை விதித்து மத்திய அரசு பிறப்பித்த அரசாணையில் தவறில்லை என்றும் கிருஷ்ணசாமி கருத்து.
நாய்க்கறி உண்ணும் போராட்டத்தில் கூட ஈடுபடுங்கள். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மீது பாஜக தேசிய தலைவர் எச் ராஜா காட்டம். மாட்டிறைச்சி தடை உத்தரவை விமர்சிப்பவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து மதுரை மேலூரில் பேட்டி. பசுவதை தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்படும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டதால் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இல கணேசன் பேட்டி. மாடுகள் ஏற்றுமதி குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல். உணவு என்ற காரணத்திற்காக நர மாமிசத்தை சாப்பிடுவதை ஏற்க முடியாது என்றும் இல கணேசன் கருத்து. இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதிக்கப்பட்டதை யாரும் அரசியலாக்கக்கூடாது. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். பாரம்பரிய இனங்கள் அழிந்து போகாமல் தடுக்க வேண்டும் என்பதே திட்டத்தின் நோக்கம் என சேலத்தில் பேட்டி. எந்த மதத்தையும் அரசு கொச்சைப்படுத்தவில்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம். மிருகங்களை பாதுகாக்கவே மத்திய அரசு திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. மக்களின் உணவு பழக்கத்தில் மத்திய அரசு தலையிடவில்லை என்றும் திட்டவட்டம். மும்பை சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்தை அமித்ஷா சந்திக்க வாய்ப்பில்லை என்றும் தமிழிசை தகவல். மத்திய அரசின் தடை எதிரொலியால் களையிழந்து காணப்படும் மாட்டு சந்தைகள். கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி மாட்டு சந்தைக்கு குறைவான மாடுகள் விற்பனைக்கு வந்ததால் ஏமாற்றம். மாடுகளை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டாததால் விவசாயிகள் அதிருப்தி. விற்பனையாகும் மாடுகளும் மிக குறைந்த விலைக்கு கேட்கப்படுவதால் விவசாயிகள் கவலை. மாடு விற்பனை தடை எதிரொலியால் வெறிச்சோடிய அந்தியூர் மாட்டுச் சந்தை. மாடுகளை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டாததால் விவசாயிகள் கலக்கம். கால்நடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தவர்கள் திரும்ப அழைத்துச் சென்ற பரிதாபம். தனியார் நிறுவன பாலில் ரசாயனம் கலந்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு. பணம் பறிப்பதற்கான செயல் என EVKS இளங்கோவன் குற்றச்சாட்டு. அரசு விநியோகிக்கும் மாவின் பால் பாதுகாப்பானதா என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தஞ்சையில் பேட்டி. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் 100 நாள் ஆட்சி வேதனை தரக்கூடியதாக உள்ளதாகவும் EVKS விமர்சனம். ஜெயலலிதா படத்திறப்பை விமர்சித்த EVKS இளங்கோவனுக்கு அமைச்சர் CV சண்முகம் கண்டனம். இளங்கோவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்று விமர்சனம். மனம் போன போக்கில் பேசும் EVKSக்கு தங்களால் பதில் கூற முடியாது என்றும் பதிலடி. ஜெயலலிதாவின் படத்தை தமிழக சட்டப்பேரவையில் திறப்பதில் தவறில்லை. அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி கருத்து. ஜெயலலிதாவின் படத்தை சட்டப்பேரவையில் திறக்க தமிழக மக்கள் ஆர்வமுடன் இருப்பதாக சென்னையில் பேட்டி. பெண்களை பற்றி மரியாதையுடன் பேசி EVKS இளங்கோவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் CR சரஸ்வதி அறிவுறுத்தல். தமிழக சட்டசபையில் ஜெயலலிதா படத்தை திறப்பதில் தவறில்லை. பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. ஜெயலலிதா ஊழல் செய்தவர் என கூறுபவர்களை விமர்சித்து மதுரை மேலூரில் பேட்டி. திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழாவிற்கு வருபவர்கள் அனைவரும் ஊழலில் திளைத்தவர்கள் தானே என்றும் கேள்வி. ஜெயலலிதா உருவப்படம் திறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடாது. திருவள்ளூரில் பேட்டியளித்த பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பால் கலப்படம் குறித்து முறையான தகவலை அமைச்சர் தெரிவிக்கவில்லை என்றும் அன்புமணி குற்றச்சாட்டு. கருணாநிதி வைர விழா மற்றும் பிறந்தநாள் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமைச் செயலகம் வடிவில் மேடை அமைக்கும் மும்முரம். திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயமும் மின் விளக்குகளால் அலங்கரிப்பு. மருத்துவர்கள் அனுமதித்தால் பிறந்தநாள் விழாவில் திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்பார். தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின் தகவல். கருணாநிதியின் வைர விழாவை அரசியலில் திருப்புமுனையை ஏற்படுத்தும் விழாவாக மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கருணாநிதியின் பிறந்த நாள் மற்றும் வைர விழாவில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் கோரிக்கை. அரசியலில் கருணாநிதி வைர விழா கொண்டாட கடின உழைப்பும் வெற்றி தோல்விகளை அச்சமின்றி எதிர்கொண்டதுமே காரணம். நடிகர் கமலஹாசன் புகழாரம். கருணாநிதியை பற்றி ஒருமுறை மேடையில் பாராட்டி பேசியதற்காக அப்போதைய முதல்வர் MGR தம்மை பாராட்டியதாகவும் பேட்டி. மறைந்த தூத்துக்குடி திமுக மாவட்ட செயலாளர் N பெரியசாமி உடல் நல்லடக்கம். இறுதி ஊர்வலத்தில் MK ஸ்டாலின், துரைமுருகன், பொன்முடி, KN நேரு உள்ளிட்டோர் பங்கேற்பு. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக N பெரியசாமி உடல் கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி வரும் 31ஆம் தேதி திருச்சியில் முற்றுகை போராட்டம். தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் அறிவிப்பு. திருச்சியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக புதுச்சேரியில் பேட்டி.
வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்று அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கொடைக்கானலில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. கடலூர், நாகை, பாம்பன், புதுச்சேரி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து புயல் சின்னமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தகவல். அடுத்த 48 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். சென்னையில் இருவேறு இடங்களில் தடை செய்யப்பட்ட புகையிலை போதைப் பொருட்கள் விற்பனை. பாரிமுனை மற்றும் சவுகார்பேட்டையில் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. 22,000 ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்களும் பறிமுதல். திரைத்துறைக்கு விதிக்கப்பட்ட GST வரி விதிப்புக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் விக்ரமன் கண்டனம். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு செயல்படுவதாக சென்னையில் பேட்டி. மாநில மொழி படங்களை அழிக்கும் முயற்சி இது எனவும் விக்ரமன் குற்றச்சாட்டு. வைகை அணையில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பூங்கா. கருத்துரு தயாரித்து அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு அதிகாரிகளுக்கு தேனி ஆட்சியர் வெங்கடாசலம் உத்தரவு. சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவுறுத்தல். சுருளி அருவி பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி பேட்டரி கார்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் ஆட்சியர் தகவல். சோத்துப்பாறையில் இருந்து மதகுகள் வழியாக வெளியேறும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2 தடுப்பணைகள் அமைக்கவும் நடவடிக்கை. தமிழகத்தில் மதுக்கடைகளுக்கு எதிராக நீடிக்கும் போராட்டம். தருமபுரி அருகே மதுக்கடையை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். சேலம், நாமக்கல், சிவகங்கையிலும் டாஸ்மாக் கடைக்கு எதிராக முற்றுகை போராட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுதாவூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களா அருகே தீ விபத்து. காய்ந்த சருகுகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்கு கொண்டு வந்ததால் பொதுமக்கள் நிம்மதி. ராமநாதபுரத்தில் மதுபான பாராக மாறிய தாய்மார்கள் பாலூட்டும் வரை. குடித்துவிட்டு அத்துமீறும் மது பிரியர்களால் தாய்மார்கள் அச்சம். அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை. தேனி பெரியகுளம் அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து சாலை மறியல். முறையாக குடிநீர் வழங்க கோரி தேனி திண்டுக்கல் சாலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் மறியல் போராட்டம். குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டும் எனவும் விளக்கம். போலீசார் நடத்திய சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து மறியல் போராட்டம் வாபஸ். கிருஷ்ணகிரி அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் 13 பேர் படுகாயம். ஊத்தங்கரை அருகே நேரிட்ட விபத்தில் காரில் பயணித்த பார்த்திபன் என்பவர் உயிரிழப்பு. சாமல்பட்டி பகுதியில் குண்டும் குழியுமாக சாலைகள் இருப்பதே விபத்துக்கான காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவுற்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.